உயிரே 11. அமைதியாக வகுப்பிற்குள் நுழைந்த மலரை அனுஷியா பிடித்துக் கொண்டாள். ஹே, நம்ம சைட்டு கிட்ட நீ மட்டும் என்னடி பேசுன? ஹே, என்ன வச்சி வராமையா? தீர வாசனை ஹெவியா வருதே என் அனுஷியாவின் தோல் மேல் கை போட்டாள் மலர். ஆமாடி, பொறாமதான். அவர் நம்ம 2 பேருக்கு தானே சைட்டு. நீ மட்டும் அவர்கிட்ட எப்படி பேசலாம்? ஏய், ஏன் இப்ப இப்படி கொந்தளிக்கிற? பிகாம் ஃபர்ஸ்ட் இயர் கிளாஸ் ரூம் நம்பர் கேட்டாரு. நான் 143 சொன்னேன், அவ்வளவுதான் என் அசால்ட்டாக சிரிப்புடன் அனுஷியாவின் தலையில் கல்லை தூக்கி போட்டாள் மலர். அவர்கிட்ட 143 சொல்லிட்டியா என் அதிர்ச்சியுடன் வினவினாள் அனுஷியா. பிகாம் ஃபர்ஸ்ட் இயர் ரூம் நம்பர் அதானே, அததான் சொன்னேன் மச்சி என இதழுக்குள் புன்னகையை அடக்கி கொண்டு கூறினாள் மலர். நீ அது ரூம் நம்பர் நினைச்சுதான் சொன்னியா? நான் எதை நினைச்சு என்ன அர்த்தத்துல சொல்லிருப்பேன்னு உனக்கு நல்லாமே தெரியுமே மச்சி என கூறிவிட்டு அடங்க மாட்டாமல் சிரித்தாள் மலர். அடிப்பாவி, இந்த செகண்டோட நான் உன்னை டிவோர்ஸ் பண்றேன். ஐ ஹேட் யூ என்றவாறு முகத்தை உர்ரென வைத்துக் கொண்டு அமர்ந்தாள் அனுஷியா. இப்ப என்னடி உங்க 2 பேருக்கு பிரச்சனை என்றபடி வந்தாள் ஜெகநாஸ். ஜெகிமா, நீ ஏன் நியாயத்தை சொல்லு. செய்ய சார், எங்க 2 பேருக்கும் தானே சைட்டு. இந்த கல்பிரிட்டு அவர்கிட்ட 143 சொல்லிடுச்சு ஜெகிமா. என் ஹார்ட் சல்லி சல்லியா நொறுங்கி போச்சு என்று போலியாக அழுதாள் அனுஷியா. மலரு, இவ என்ன சொல்றா? 143 அவர்கிட்ட சொன்னியா என முறைத்தாள் ஜெகநாஸ். ஆமா சொன்னேன் என சிரித்தாள் மலர். பாரு எப்படி சிரிக்கிறான்னு. இவ்வளவு நான் டிவோர்ஸ் பண்றேன் ஜெக்கிமா. என்ன மலரு சொல்ற என்றாள் கவிதா. அவர்கிட்ட நிஜமான அப்படி சொன்னியா? ஹெப்சிபா கேட்டாள். ஹேய், எதுக்கு இப்ப எல்லாரும் இவ்வளவு ஷாக் ஆகுறீங்க? அவரு பிகாம் ஃபர்ஸ்ட் இயர் கிளாஸ் ரூம் நம்பர் என்னன்னு கேட்டாரு. அதுக்குதான் 143 ரூம் நம்பரை சொன்னேன். நோட் திஸ் பாயிண்ட் பட்டோஸ், கிளாஸ் ரூம் நம்பர் தான் சொன்னேன். பொய் பொய் பொய், யாரு நம்பாதீங்க, யாரு நம்பாதீங்க என் அலறினாள் அனுஷியா. அனைவரும் திரும்பி ஒன்றாக அனுஷியாவை முறிக்க, ஹே, இப்ப எதுக்கு எல்லாரும் என்ன மறைக்கிறீங்க? அவன் என் சைட்டுக்கு 143 சொல்லிட்டா, மீ ரொம்ப சோகம், சோ நான் சரக்கடிக்க போறேன் என்றபடி கேன்டீன் கிளம்பினாள் அனுஷியா. ஐயோ, நானும் சரக்கடிக்க வரேன் என் அனுஷியாவின் பின்னே ஓடினாள் மலர். ஹே, நாங்களும் வரடி, எங்களுக்கும் வேணும் என மற்ற மூவரும் அவர்களின் பின்னே ஓடினர். அந்த 5 வானரங்களும் கேன்டீன் சென்று ஐஸ்கிரீம் வாங்கி சுவைத்துக் கொண்டு, சரக்கு செம்மையா இருக்கு என சுவைத்து உண்டனர். அந்த 5வருக்கும் கல்லூரியில் முத்தின பைத்தியங்கள் என்ற பெயர் உண்டு. இவர்கள் பேசுவதை மற்றவர்கள் கேட்டால் தலையை பீத்துக் கொண்டு சென்று விடுவர். இல்லையெனில் இவர்களே பேசி கேட்பவர்களை பைத்தியமாக்கி விடுவர். கல்லூரியில் அவர்கள் 5வரையும் ஒன்றாக பார்த்தால் கல்லூரியே அலறி ஓட்டம் பிடிக்கும். இத்தனை பெருமைக்குரிய வானர கூட்டம் இவர்கள். ஐஸ்கிரீம் வாங்கி சுவைத்துக் கொண்டு வகுப்பிற்கு வரும் வழியில், மலர், ஐ லவ் யூ என்ற குரலை கேட்டு சடன் பிரேக் போட்டது போல் அதிர்ந்து திகைத்து நின்றாள் மலர். மலரின் திகைப்பை மற்ற 4வரும் ஆராய்ச்சியாக பார்த்தாலும் குரல் வந்த திசையை நோக்கினர். அங்கு ஏற்கனவே மலருக்கு அறிமுகமான ஜூனியர் பெண் சிரித்தபடி வந்து கொண்டிருந்தாள். யார் மச்சி இந்த பொண்ணு என மலரின் காதில் கிசுகிசுத்தாள் அனுஷியா. திகைப்பில் இருந்து வெளிவந்த மலர், வர்ற பொண்ணுகிட்டயே கிளடா வெண்ண என சிரித்தாள் மலர். மலரை ஒருமுறை முறைத்துவிட்டு, யார் பாப்பா நீ என அந்த பெண்ணிடம் வினவினாள் அனுஷியா. நானா, மலரோட கிரஷ் என சதங்கையாக சிரித்தாள் அப்பெண். ஐயோ, ஒரே நாள நான் எத்தனை அதிர்ச்சியத்தான் தாங்குவேன். அடியே பக்கிகளா, எனக்கு லைட்டா நெஞ்சு வலிக்கிற மாதிரி இருக்கு, என்னைய கொஞ்சம் புடிங்கள என்றவாறு தனது வானர கூட்டத்தின் மேல் சரிந்தாள் அனுஷியா. இவளை தள்ளி விடுங்கடி கீழே, விழுகட்டும் என ஹெப்சிபா அனுஷியாவை கீழே தள்ளினாள். கிரீன் துரோகிகள், இப்ப சொல்றடி, எல்லாரும் கேட்டுக்கோங்க, உங்க எல்லாரையும் நான் டிவோர்ஸ் பண்றேன். அப்பாடா சந்தோஷம், போய் தொலை, காத்து வரட்டும் என்றாள் கவிதா. இறக்கம் இல்லாதங்க. ஏமா, நீ சொல்லுமா, யார்மா நீ? ஐயோ அக்காஸ், உங்களை பத்தி எல்லாம் கேள்விப்பட்டேன், பட் இப்பதான் பாக்குறேன், நீங்க எல்லாரும் செம என்றாள் அப்பெண். எங்களுக்கு புகழ்ச்சி அலர்ஜி. நீ யாரு பாப்பா, அத முதல்ல சொல்லு. நான் வர்ஷினி, உங்க ஜூனியர் தான். இன்னைக்கு மலரக்கா வந்து எங்க கிளாஸ்ல செமினார் எடுத்தாங்கல்ல, சும்மா வேற லெவலு. அவங்களோட அந்த தெத்துப்பல் சிரிப்புல நான் விழுந்துட்டேன், அதான் அவங்களை என் கிரஷா தத்து எடுத்துக்கிட்டேன் என்று கூறினாள் அவள். வர்ஷினி கூறியதை கேட்டதும் அனைவருக்கும் புன்னகை தோன்ற, அந்த கேவலமான சிரிப்புலதான் நாங்களும் விழுந்தோம் என ஜெகநாஸ் கூறி சிரித்தாள். அக்கா, நீங்க ரொம்ப கியூட் என மலரின் கன்னத்தை பிடித்து கொஞ்சினாள் வர்ஷினி. ஏய், இது தொடர விளையாட வச்சுக்காத, அவ என்னோட டார்லிங் என அனுஷியா வர்ஷினியுடன் சண்டைக்கு வந்தாள். தொடரதா, நான் முத்தமே கொடுத்துட்டேன் என்று மீண்டும் மலருக்கு முத்தத்தை வழங்கியவள் ஓடி மறைந்தாள். என்ன முத்தமா என மீண்டும் மயங்கி சரிந்தாள் அனுஷியா. அடிச்ச நாயே, எந்திரி முதல்ல என்றாள் கவிதா. இன்னைக்கு புதுசா வந்த புள்ள முத்த கொடுத்துட்டு போறா, இவ அதை வாங்கிட்டு பேசாம நிக்கிறா, அப்ப எனக்கு எப்படி மரியாதை என்று பொறிந்து தள்ளினாள் அனுஷியா. ஹே விடுடி என்று கூறினாள் ஹெப்சிபா. அதெல்லாம் முடியாது, நானும் கொடுப்பேன்
என்றவாறு மலரின் கன்னத்தில் அழுத்தமாக முத்தமிட்டாள் அனுஷ்யா. பப்ளிக்கா என்ன மச்சி பண்ற, தப்பா ஆரம்பிச்சுக்க போறாங்க என்றாள் மலர். நான் கொடுப்பேன் பொடி, இனி டெய்லி 2 கொடுப்பேன். யார் யாரோ கொடுக்கறாங்க, அப்ப நாங்களும் கொடுப்போம் என்றவாறு மற்ற மூவரும் மலருக்கு முத்தத்தை வாரி வழங்கினார்கள். அவர்களின் அந்த பாசத்தில் மலர் சிக்கி திணறி போனாள். இவர்கள் அனைவரும் அடிக்கும் கூத்தை எதிர்ச்சியாக பார்த்த தங்கராஜ் சிரித்தபடி கேண்டீனை நோக்கி வந்தார். அவரை கண்ட 5 வானரங்களும் வெட்க சிரிப்புடன் அவரை கடந்தனர். ஐவரும் சிரித்துக் கொண்டே வகுப்பிற்குள் நுழைந்தனர். லாயரை பத்தி என்ன முடிவெடுத்திருக்க மலரு என சிரித்தபடியே கேட்டாள் ஜெகநாஸ். வேண்டாம் என உறுதியுடன் கூறினாள். அப்புறம் ஏன் தர்ஷினி சொன்ன ஐரோவியோக்கு அந்த ரியாக்ஷன் கொடுத்த என கூர்மையுடன் வினவினாள் ஜெகநாஸ். எதுவும் கூறாமல் பெருமூச்சொன்றை விட்டவாறு அமர்ந்தாள் மலர். அவ கேக்குற கேள்விக்கு பதில் சொல்லுடி என மிரட்டினாள் கவிதா. ஏய் என்னப்ப இவளையே மிரட்டுறீங்க எல்லாரும், பாரு மலர் அழுகிற மாதிரி ஆயிட்டா என அனுஷியா மலரை தன் நெஞ்சோடு அணைத்துக் கொண்டாள். நீ தாண்டி செல்ல கொடுத்து அவளை கெடுக்கிற, பதில் சொல்லு மலரு, வாயை தொற என்று கேட்டாள் ஹெப்சிபா. தெரியல, என்ன அறியாமலே அந்த வார்த்தையை கேட்டதும் செலுத்து போயிடுறேன், நான் என்ன பண்றது என கண் கணங்கிலாள் மலர். செருப்பாலே அடிப்பேன் நாயே, ஒழுங்கா படி, அதை விட்டுட்டு வேற ஏதாவது வேலை பார்த்த உன் அப்பா என்ன பண்ணுவான்னு எனக்கு தெரியாது, ஆனா நானே உன்னை வெட்டி போட்டுருவேன், நல்ல படி என்று மிரட்டினாள் ஜெகநாஸ். சரி, என் கண்ணை பார்த்து சொல்லுடி. ஹே, நான் அந்த மாதிரி பொண்ணுலடி, நான் படிப்பேன். நெக்ஸ்ட் இயர்ல இருந்து இந்த யூனிவர்சிட்டி பிஜி என்ட்ரன்ஸ் எக்ஸாமுக்கு படிக்க போறேன். ஊரை விட்டு நான் போறேன். நிஜமாவா மலரு? ஆமா, இததான் அன்னைக்கே முடிவு பண்ணிட்டேன். வீட்டை விட்டு ரொம்ப தூரம் போக போறேன். நல்லா போ மலரு, வெளியே போ, நிறைய கத்துக்கோ என மலரை கட்டி அணைத்தாள் ஜெகநாஸ். இனி யார் நினைச்சாலும் அந்த வேந்தன் என்னை நெருங்கவே முடியாது, என்னைய பார்க்க கூட முடியாது என தீவிரத்துடன் கூறினாள் மலர். மலரின் முடிவை அறிந்து கொள்வானா வேந்தன்? அந்த 3 எழுத்து சொல்லில் நீயும் மூர்ச்சையுற்ற நின்றாயே, தலையெடுத்த காதலதை களையெடுக்க துணிந்தாயோ, வானர கூட்டமிடை வனக்கவிதை நீயடி, தேன்மொழியும் பொழியும் அந்த வான்மதி நீயடி, உன் மத்தம் நான் அடைய உழலும் ஆசை தேயடி, தேன்முத்தம் தான் பதிக்க தேயும் வேகுதடி, இடைவெளி தூரமாக மனவெளி பாரமாக தூரப்போக துணிந்த அழகே, வரம் ஒன்று பெற முயன்று தவமொன்றுதான் இருக்க வான்வெளிதனை கடந்து என் வானிலவும் போனதென்ன, உயிர் வழி உடல் கடந்து உயிர் போகும் நிலையைப் போல என்னை மறைக்க நினைத்ததேனோ, பயிர் வெளிகடந்த தென்றல் பால்வெளி கடப்பதேனோ, என்னையரும் பெரியும் போதே பிணமாகும் நிலையில் நானே குணமாகும் நினைப்பில் வாழ்ந்தே ரணமாகுதே ரதியே என் மானே. உயிரே 12. இருள் விலகாத அதிகாலை பொழுதில் மெதுவாக படுக்கையில் புரண்டாள் மலர். விழித்து விட்ட பிறகும் கண்களை திறவாமல், இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமையா என எண்ணியவாறு சலிப்புடன் கண்களை திறவாமல் மீண்டும் புரண்டு படுத்தாள். 2 வாரங்களுக்கு முன்னென்றால் துள்ளி குதித்து எழுந்து விரைவாக வேலையை முடித்துவிட்டு நூலகத்திற்கு கிளம்பி இருப்பாள். ஆனால் இப்பொழுதுதான் நிலைமை தலைகீழாக மாறிவிட்டதே. வேந்தன் ஞாயிறு மட்டும்தான் வருவான், மற்ற நாட்களில் அவனது வேலையை பார்க்க சென்று விடுவான் என லட்சுமி அக்காவின் மூலம் அறிந்த மலர் ஞாயிறு மட்டும் நூலகத்திற்கு செல்லக்கூடாது என முடிவெடுத்திருந்தாள். சோம்பலாக வழக்கம் போல் தனது உள்ளங்கையில் கண் விழித்தவள் எழுந்து தனது வழக்கமான வேலையை பார்த்தாள். எப்பொழுதும் ஞாயிறு என்றால் பரபரப்பாக வீட்டு வேலையை முடித்துவிட்டு நூலகத்திற்கு புறப்படும் தனது மகள் இன்று எவ்வித பரபரப்பும் இன்றி வேலை பார்ப்பதை பார்த்த பாக்கியம், என்ன மலரு இன்னைக்கு ஒரே அதிசயமா இருக்கு? என்ன அதிசயம்? இல்ல, எப்போதும் ஞாயிற்றுக்கிழமை ரெக்க கட்டி பரப்ப, இன்னைக்கு இவ்வளவு அமைதியா தெரியுற, உடம்பு சரியில்லையா என்றார் பாக்கியம். அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா, இன்னைக்கு நூலகத்துக்கு போகல, அதான். அப்ப இன்னைக்கு மழை அடிச்சு ஊத்த போகுது. மோ, கொல்ல போறமா உன்ன. சரி சரி, அதான் நீ நூலகத்துக்கு போலையே, அப்பாவுக்கு போய் சாப்பாடு கொடுத்துட்டு வரியா? சரி கொடுங்க, போயிட்டு வரேன். சிறிது நேரத்தில் தனது அப்பாவிற்கு சாப்பாட்டை எடுத்துக்கொண்டு வயலுக்கு சைக்கிளில் புறப்பட்டாள். வயலுக்கு செல்லும் வழியில் நூலகத்தை கடக்கும் போது வெளியே வேந்தனின் சைக்கிள் நின்றிருப்பதை பார்த்த மலர் வேறெங்கும் பார்க்காமல் நேராக சாலையை பார்த்தபடி சைக்கிளை ஓட்டிச் சென்றாள். தன்னவள் தன்னை கண்டும் காணாமல் கடந்து சென்றதை அறியாமல் மலருக்காக நூலகத்தில் அமர்ந்திருந்தான் வேந்தன். நேரம் கடந்தும் மலர் வராததைக் கண்டு, எனக்கா மலர் வரலையா என லட்சுமியிடம் கேட்டான் வேந்தன். தெரியல வேந்தன், அவளுக்கு படிக்கிற வேலை நிறைய இருக்கும் போல, இப்பெல்லாம் முன்னாடி மாதிரி வீட்டுக்கும் வர்றதில்ல. ஓ, அவ வரல, நீங்க மட்டும் அவ வீட்டுல போய் நின்றுறாதீங்க, அவ அப்பாவுக்கு தெரிஞ்சா கொன்றுவாரு. அதான் பிடிக்கலன்னு சொல்லிருச்சுலக்கா, இனி நான் என் வீட்டுக்கெல்லாம் போறேன் என வருத்தத்துடன் கூறிவிட்டு அங்கிருந்து வாடிய முகத்துடன் புறப்பட்டான் வேந்தன். இனி தன்னவளை காணவே முடியாது என அறியாது போனான் வேந்தன். அதன் பிறகு மலர் தீவிரமாக தனது படிப்பில் கவனம் செலுத்த ஆரம்பித்தாள். வேந்தனும் மலரை தேடாத இடம் இல்லை. முகநூலில் தன்னவளை தேடி தேடி சலித்து விட்டான்.
பாவம் வேந்தன் மலர் போனே பயன்படுத்தவில்லை என அறியாது போனான். ஒருபுறம் தனது வக்கீல் தொழிலில் முன்னேறிக் கொண்டே மறுபுறம் மலரை தேடிக் கொண்டிருந்தான் வேந்தன். மலர்தான் அவனிடம் சிக்கவே இல்லை. மலர் தனது படிப்பில் கவனம் செலுத்தி ஒரு வழியாக கல்லூரி இறுதி ஆண்டு வந்தாள். இறுதி ஆண்டு முழுக்க படிப்பு ஒரு புறம், தனது ஜூனியர்களுடன் அரட்டை ஒரு புறமும் சந்தோஷமாகவே நாட்களை கடத்தினாள் மலர். மலருக்கு 5வது செமஸ்டர் தேர்வு நெருங்க தீவிரமாக படித்தாள். தேர்வும் ஆரம்பிக்க ஒவ்வொரு தேர்வும் நன்றாகவே எழுதினாள். அடுத்த நாள் மலருக்கு மிகவும் பிடித்த டிஃபரன்ஷியல் கால்குலஸ் அண்ட் மேட்லாப் பேப்பர் எக்ஸாம் இருக்க இரவு முழுக்க சென்டம் எடுத்தே ஆக வேண்டும் என தீவிரமாக படித்தாள். விடியற் காலை 3 மணி அளவில் சற்று கண் அயர்ந்தவள் மீண்டும் 5 மணிக்கு எழுந்து வழக்கமான வீட்டு வேலையை பார்க்க ஆரம்பித்தாள். சிறிது நேரத்தில் அடிவயிற்றில் அழுத்த வலி ஏற்பட நாட்களை எண்ணி பார்த்தவள் 5 நாட்கள் முன்னாடியே தனக்கு பீரியட்ஸ் வந்ததை அறிந்தாள். வழக்கமாக மலருக்கு வரும் மாதாந்திர வலி மிக கொடுமையாக இருக்கும். அன்று அவளால் தனது சுண்டு விரலை கூட சுயமாக அசைக்க முடியாது. மயக்கம், உடல் வலி, வாந்தி, அடிவயிற்று வலி என உயிரை வாட்டி வதைத்துவிடும். சரியாக தேர்வு நாளில் பீரியட்ஸ் வரவும் என்ன செய்வது என பயந்தாள். என்ன நடந்தாலும் சரி, எக்ஸாம் எழுதாம விடக்கூடாது என்ற உறுதியுடன் கல்லூரிக்கு தேர்வு எழுத புறப்பட்டு சென்றாள் மலர். அடிவயிற்றில் சிறிது சிறிதாக வலி மேலேற உதட்டை அழுந்த கடித்து வலியை தன்னுள் புதைத்துக் கொண்டாள். ஒரு வழியாக கல்லூரி வந்து தேர்வு அறையை கண்டறிந்து தனது இடத்தில் வந்து அமர்ந்தாள். தேர்வு அறைக்குள் வருவதற்குள் மலருக்கு உயிர் சென்று திரும்பி வந்தது. இருந்தும் தன்னை திடப்படுத்திக் கொண்டு தேர்வு எழுத தயாரானாள். தேர்வு எழுத ஆரம்பித்த 5வது நிமிடத்திலேயே மலருக்கு மயக்கம் வர ஆரம்பிக்க மலரின் கண் முன்னே வேந்தன் வந்தான். இல்ல, நான் உன் கண்ணுல படமாட்டேன். நீ எனக்கு வேணாம். ஐ ஹேட் யூ. இந்த எக்ஸாம் நான் எழுதாம விட்டா என்னால பிஜி என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுத முடியாது. நான் போகணும். உன்னை விட்டு தூரமா போகணும். நான் எழுதணும். நான் படிச்சது வேஸ்ட் ஆகக்கூடாது. மலரு, உன்னால முடியும், எழுது என தனக்கு தானே கூறிக்கொண்டு அரை மயக்கத்துடன் ஒரு கையால் பேனாவை பிடித்துக் கொண்டு பேனா பிடித்திருக்கும் கையை மறு கையால் இறுக பற்றி கொண்டு நடுக்கத்துடன் தேர்வை எழுத ஆரம்பித்தாள். மலரின் நிலையை கண்ட தேர்வு கண்காணிப்பாளர் அவளின் அருகே நின்றபடி மலர் சாய்ந்து விழாதவாறு தாங்கி பிடித்துக் கொண்டார். கால் நரம்பு ஒருபுறம் இழுக்க கண்கள் இரண்டாக தெரிய கைகள் நடுங்கி பேனாவை நழுவ விட பார்க்க, நீ இப்ப மயங்கி விழுந்தா எக்ஸாம்னால எழுத முடியாது. இதுல நீ சென்டம் எடுத்தே ஆகணும். இதை நீ விட்டுட்டா அப்புறம் நீ இந்த ஊருக்குள்ளதான் இருக்கணும். யூனிவர்சிட்டி எக்ஸாம் எழுத முடியாது. அப்புறம் அந்த வேதனை நீ பார்த்துட்டே தான் இருந்தாகணும். அவனை நீ பார்க்க கூடாது என ஆழ்மனம் எச்சரிக்கை விடுக்க உயிரை ஒன்று திரட்டி எழுதத் தொடங்கினாள். பார்க்கும் எழுத்துக்கள் அனைத்தும் 2ஆக தெரிந்தாலும் உயிர் போகும் வேதனையுடன் தேர்வை எழுதி முடித்தாள். தேர்வு எழுதி முடித்த அடுத்த நொடி வேந்தனை தாங்காமல் தேர்வு அறையிலேயே மயங்கி சரிந்தாள். அனைவரும் பதற சிறிது நேரத்தில் ட்ரிப்ஸின் உதவியால் கண் விழித்தாள். கல்லூரி நிர்வாகத்தின் அறிவுரையுடன் தனக்கு உடம்பு சரியில்லை என கல்லூரியில் இருந்து தகவல் வந்ததும் பதறி வந்த தந்தையுடன் வீட்டிற்கு சென்றாள். அடுத்த நாள் கல்லூரி முழுவதும் மலர் மயங்கி விழுந்ததே பேச்சாக இருக்க, மலர் அந்த எக்ஸாமில் பாஸ் ஆகி விடுவாளா என்ற சந்தேகம் கல்லூரியில் அனைவருக்கும் இருந்தது. நாட்கள் நகர நகர தேர்வுகள் முடிவுகள் வந்தது. அனைவரும் வியக்கும் வண்ணம் அந்த தேர்வில் மலர் முழு மதிப்பெண் எடுத்திருந்தாள். கணிதத்துறையே மலரை கொண்டாடியது. அந்த தேர்வின் முடிவிலிருந்து ஜூனியர்கள் மத்தியில் மலருக்கு தனி மதிப்பு உண்டானது. ஒருபுறம் வேந்தன் வேதனையுடன் மலரை தேடிக் கொண்டிருக்க அவன் கண்களுக்கு சிக்காமல் மலர் கண்ணாமூச்சி ஆடிக்கொண்டிருந்தாள். மலர் கல்லூரியின் இறுதி நாட்களில் அடியெடுத்து வைத்தாள். கல்லூரியில் சீனியர்களுக்கு அவர்களின் ஜூனியர்கள் ஃபேர்வெல் பார்ட்டி ஏற்பாடு செய்தனர். ஒவ்வொரு துறை மாணவர்களுக்கும் தனித்தனியே ஒவ்வொரு நாளில் நடக்க கணிதத்துறையில் மலரின் வகுப்பு மாணவிகளுக்கும் நடத்த திட்டமிட்டனர் அவர்களது ஜூனியர்கள். தங்களது ஃபேர்வெல் பார்ட்டி நாளில் மலரின் வகுப்பு மாணவிகள் அனைவரும் ஒரே மாதிரியான சேலை அணிந்து பட்டாம்பூச்சியாக விழாவிற்கு தயாராகி வந்தனர். மலரின் ஜூனியர்கள் அனைவரும் தங்களது சீனியர்களை விழா நடக்கும் அறைக்கு வரவேற்று செல்ல மலரின் வானர கூட்டத்தை மட்டும் ஜூனியர்கள் வெளியே தடுத்து நிறுத்திவிட்டனர். இப்ப ஏண்டி எங்க 5 பேரை மட்டும் தனியா வெளியே நிறுத்தி வச்சிருக்கீங்க என மலர் தனது ஜூனியர் ஒருத்தியிடம் வினவினாள். அட இருக்கா, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க என்று அமைதிப்படுத்தினாள் ஒரு ஜூனியர் பெண். அடியே ஜூனியர் பிசாசுங்களா, பப்ஸ் ஸ்மெல்ல ஹெவியா வருதுரே, என்னை மட்டுமாச்சும் உள்ள விடுங்களே என அனுஷியா கெஞ்ச ஆரம்பித்தாள். நோ வேக்கா, ஒரு 2 நிமிஷம் வெயிட் பண்ணுங்கக்கா, உங்களுக்காக வெயிட்டான வெல்கம் இருக்கு என சமாதானப்படுத்தினாள் ஒரு ஜூனியர் பெண். அப்ப எங்களுக்கு மட்டும் எக்ஸ்ட்ரா 2 ஐஸ்கிரீம் தருவீங்களா என கண்களில் ஹார்ட் பறக்க கேள்வி கேட்டாள் மலர். அடிச்சா அலையாதிரி, நம்ம ஜூனியர் நமக்கு 2 என்ன 4 தருவாங்க என்றாள் ஜெகநாஸ். நிஜமாவா ஜெக்கி என ஆசையாக விழிவிரித்தாள் கவிதா. அந்த நேரம் பார்த்து ஜூனியர் பெண் ஒருத்தி அந்த அறை கதவை திறந்து, இப்ப நீங்க உள்ள வரலாம் காஸ் என புன்னகையுடன் வழிவிட்டாள். முதல் ஆளாக அனுஷியா உள்ளே செல்ல அவள் பெண்ணை கவிதா, ஜெகநாஸ், ஹெப்சிபா செல்ல இறுதியாக நுழைய முயன்ற மலரை மீண்டும் தடுத்து நிறுத்தினாள் ஜூனியர் பெண். உள்ளே நுழைந்த மலரை தவிர மற்ற 4வருக்கும் ஸ்பெஷலாக பூத்தூவி மலர் கொத்து அளித்து வரவேற்பு நிகழ்ந்தது. அவ்வரவேற்பை சிரிப்புடன் ஜன்னல் வழியாக வேடிக்கை பார்த்த மலர், என்னை மட்டும் ஏண்டி உள்ள விட மாட்டேங்கிறீங்க என சினுங்கியவாறு வெளியில் நின்றாள்.
இருங்கக்கா, உங்களுக்குன்னு வெயிட்டான வரவேற்பு இருக்கு. ஜஸ்ட் வெயிட் அண்ட் வாட்ச் என மலருக்கு ஏகத்தும் ஆர்வத்தை தூண்டினாள் ஜூனியர் பெண். அப்படி என்னதான் வச்சிருக்கீங்களோ, நான் கேட்டேன் இதெல்லாம் என புலம்பியபடி நின்ற மலரை, இப்ப உள்ள வாங்க மலரக்கா என புன்னகையுடன் வரவேற்றனர் ஜூனியர் பெண்கள். அறையினுள் காலடி எடுத்து வைத்த மலர் அடுத்த நொடி மகிழ்ச்சியில் விழி விரித்து அசையாமல் நின்றாள். எங்கே சென்றாய் என்னவளே? உன்னை என் உயிரும் உள்ளமும் உயிர் சுவாசமாக தேடுகிறது. கண் முன்னே வந்துவிடு என் தேவதையே. நீ என்னிடம் சேராமல் என் சுவாசமும் என்னிடம் நெருங்க மறுக்கிறது. வந்துவிடு என் வெண்மதியே. உயிர் தொலையும்.